ஹாய் மக்களே, ஹவ் ஆர் யூ? ரொம்ப கோல்டு. இன்னும் ஒன்றும் சரி வரல. ரொம்ப ஒரு மாதிரி கோல்டு பிடிச்சிட்டு பேச முடியல. அதனால தான் வீடியோ போடலை. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன். இருந்தாலும் எல்லோரும் நல்லவங்க தான். ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு புரிதல், ஏதோ ஒரு ஆசை, ஏதோ ஒரு கொஞ்சம் கொம்பு முளைக்குள்ள எல்லாருக்கும் அந்த மாதிரி கொம்பு முளைச்சிடுச்சு அந்த தம்பிக்கு. அதனால தான் அந்த மாதிரிலாம் பேசிட்டாப்புல. சரி, மன்னிப்போம், மறப்போம், விட்டுடலாம். நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். நம்ம அந்த இடத்துல நின்றுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அங்கேயே நின்றுடுவோம். நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். எனக்கு எக்ஸசைஸ் போயிட்டு இருக்குது. ஜர்னி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு போயிட்டு இருக்குது. இத்தனை வருஷமாக சோத்தை சாப்பிட்டு கட்டிடங்கள் மாதிரி கட்டி வச்சுருக்கேன் இல்லையா நான் உடம்ப. அந்த கட்டிடத்தெல்லாம் கொஞ்சமாக செதுக்கி நான் சிலையாக்கணும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ரொம்ப வருஷமாக நம்ம சாப்பிட்டு சேர்த்து வச்ச கொழுப்பு ஒரேடியாக எப்படி நம்ம இறச்சி வச்சிட முடியும்? அதெல்லாம் இத்தனை வருஷமாக சேர்ந்ததெல்லாம் கொஞ்சமாக தான் கரையும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் ஆரம்பித்தே 17 days தான் ஆகுது. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் அவங்கள மீட் பண்ணதில். என்னென்னா, 1 செகண்ட். அப்புறம் என்ன செய்யலாம்? நான் இனிமேல் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். காக்கா ஸ்டோரி, நரி ஸ்டோரி, குருவி ஸ்டோரிலாம் கிடையாது. ஏன்னா நாம் அடல்ட். வி ஆர் 18+ அண்டு ஏஜ்டு எல்லாமே நம்ம இதில் இருக்கோம். ஸோ கதைன்னா கதை கிடையாது. நாங்கள் என்ன சொல்லுவோம்னா அதை கேஸ் ஸ்டடின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கேஸ் ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு அது வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் நம்ம கொஞ்சம் கற்றுக்கலாம். நான் நிறைய கற்றுக்கிட்டேன். என்னென்னா, என்னோடய லைஃப்பில் எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்தப்போ நாங்கள் பிரிஞ்சு வாழ்ந்தோம். அப்போது அந்த 1 year இருக்கும். நாங்கள் பிரிஞ்சு வாழ்ந்தோம். அந்த ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு இருக்கிற அந்த சமயத்தில் நமக்கு நிறைய ஆஃபர் வரும், நிறைய ப்ரப்போசல் வரும், நிறைய ஆஃபர் வரும், நிறைய இல்லீகல் ரிலேஷன்ஷிப்க்கு நமக்கு இன்விடேஷன் வரும். எஸ், அந்த மாதிரி சமயங்களில் நாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு விஷயத்தில் என்னென்னா, நம்ம கேரக்டரை நம்ம எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான். மற்றவங்களுக்காக நம்ம வாழறோன்றதெல்லாம் அது அடுத்தபட்சம். நமக்காக முதல்ல நம்ம வாழணும். ஃபஸ்ட்டு கண்ணாடியில் நம்மளை பார்த்தா நம்மளை பிடிக்கணும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழணும். அந்த மாதிரி எனக்கும் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நம்மளுடைய கர்மா நம்மளை இப்படி வரும். நம்ம செஞ்ச பாவங்கள், நம்ம மற்றவங்களுக்கு செஞ்ச துரோகங்கள், அவங்களுக்கு கொடுத்த கஷ்டங்கள், இதெல்லாம் சும்மாலாம் இருக்காது. அது என்ன ஆகும்? இப்படி வரும், நம்ம பின்னாடியே நடந்து வரும். அது என்ன பண்ணும்? சூழ்நிலையை, சந்தர்ப்பத்தையும் எதிர்பார்த்து காத்து நிற்கும். பார்த்துக்கிட்டு இருக்கோம், எப்போ வரும் சூழ்நிலை, இவங்களை எப்போ நம்ம கவுக்கலாம், இவங்களை எப்போ நம்ம கெட்ட பேரை சம்பாதிக்க வைக்கலாம் அப்படின்ற சூழ்நிலைகள்லாம் நம்மளை சுற்றி கிரியேட் ஆகும். அந்த சமயத்தில் நம்ம முழிச்சிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்மளை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டோரி சொல்கிறேன். அது என்னுடைய ஸ்டோரியாக இருக்கட்டும். அந்த மாதிரி சமயங்களில் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும். ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, அப்போது இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி தான் பர்சனல் மேட்ரை நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய ஷேர் பண்ணிடுவேன். இப்போ உங்ககிட்ட நான் லிமிட்டடாக ஷேர் பண்ணுறேன், அவங்கக்கிட்ட நான் எல்லாத்தையுமே ஓப்பனாக ஷேர் பண்ணுவேன். இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லார் ஃபேமிலியிலையும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எல்லார் ஃபேமிலியிலையும் பிரச்சனைகள் வரும், எல்லார் ஃபேமிலியிலையும் அதுக்கு உண்டான சொல்யூஷனை அவங்களே கூட கண்டுபிடிக்கலாம். இல்லை சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. என் லைஃப்பில் எனக்கு சொல்யூஷனை நானே தான் சொல்லிக்கிட்டேன்.
அதனால தான் இன்றைக்கி உங்ககிட்ட இந்த மாதிரி முகத்தோட சிரித்த முகத்தோட என்னால் பேச முடியுது. நான் நேர்மையாக இருந்ததுனால தான் என்னால் தைரியமாக இருக்க முடியுது. நாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு சின்ன இடத்துல தடம் புரண்டுட்டா கூட நம்மளாலேயே நம்மளை பார்த்துக்க முடியாது. நிறைய பேர் கண்ணாடி பார்க்க மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? அவங்க வாழ்க்கையில் நிறைய தவறுகள் செஞ்சு அதுக்கப்புறம் மன உளைச்சலுக்கு ஆளாகி திரும்பி இருப்பாங்க. கண்ணாடியை பார்த்து அவங்களால மேக்கப் பண்ணவே முடியாது. அது சைக்காலஜிக்கலாக உண்மை. சரிங்களா? ஒரு சின்ன விஷயந்தான். நம்மளுடைய கேரக்டரை நாம் எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும். கொஞ்சம் பொறுமை தான் வேணும். இன்றைய சூழ்நிலை, இன்றைக்கி நாளை வச்சு உங்களுடைய லைஃப்பை நீங்கள் தீர்மானிக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம இருக்கோம், நம்ம உயிரோடு இருக்கோம். நாளைக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. ஸோ இன்றைய சூழ்நிலையை வச்சு ஒரு தவறான பாதையை நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு கேஸு, அதுவும் என்னுடைய கேஸ். என் ஹஸ்பண்ட் என்னை விட்டு பிரிஞ்சிருந்தப்போ நான் நிறைய யோசிப்பேன். நான் நிறைய யோசித்து நான் கேஸ் ஸ்டடி பண்ணேன் இல்லைங்களா? அவங்களுடைய கேஸ் எல்லாம் எடுத்து நான் படிக்கும் பொழுது முக்கால்வாசி பிரச்சனை 3வது மனுஷங்கக்கிட்டே இருந்து தான் நான் அந்த ஃபேமிலிக்குள்ளே வந்திருக்கோம். அவங்களுக்குள்ளார எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. அப்போ என்னை சுற்றி என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நான் பார்க்கும்போது நான் நிறைய விஷயங்களை வெளியில் அவுட் பண்ணது எனக்கு தெரிஞ்சுது. நிறைய விஷயத்த நான் வெளியில் சொல்லும்பொழுது நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு சீக்ரெட் இருக்கணும். கண்டிப்பாக சொல்கிறேன் மக்களே, நம்ம ஃபேமிலி மேட்டரை மேக்ஸிமம் வெளியில் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கிட்டு ஒருத்தவங்களை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு குடும்பத்துக்குள்ளே வர வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது அது என்றைக்குமே அது வேறு மாதிரி தான் கொண்டு போய் விடும். நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு கூட ஏதாச்சும் ஒன்று சொல்லலாம். பட் அது சரி. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஓகே, குடும்ப நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அந்த அம்மாவோ அந்த ஐயாவோ என்ன பண்ணுவாங்க, அந்த குடும்ப நண்பர்கிட்ட தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. அவங்க வீட்டு பொண்ணுக்கு இவங்கெல்லாம் மாப்பிள்ளை பார்ப்பாங்க. இதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிறது இந்த சொசைட்டி அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் நியூஸ் பேப்பரை திறந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யாரும் இங்கே குழந்தைங்க இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. எல்லாருமே எதையோ ஒன்று எதிர்பார்த்து தான் நமக்கு உதவி செய்கிறாங்க. சரியா? ஒரு விஷயம், இப்போ ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை நான் ஒரு உதவி செய்கிறேன்னா என்னை போல் இன்னொருத்தவங்க செய்யணும்னு நினச்சி நான் ஒரு வீடியோ போடுவேன். எனக்கு அதில் ஒரு தேடுதல் இருக்குது, எனக்கு அதில் ஒரு ப்ரியாரிட்டி இருக்குது. என்ன மாதிரி இன்னொருத்தவங்க செஞ்சாங்கன்னா இன்னொருத்தவங்களுடைய லைஃப் நல்லா இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு. இப்போது நான் என்னுடைய பப்ளிசிட்டியை வச்சு நான் ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போடணும்னா எனக்கு பப்ளிசிட்டி தேவை. எல்லா இடத்துலையுமே ஒரு தேவை நமக்கு இருக்கிறதுனால தான் அவங்க செய்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற மனுஷங்களுடைய மனநிலையெல்லாம் முன்ன மாதிரி மெச்சூரிட்டியாக இல்லை, எல்லாமே மாறி போச்சு. நீங்கள் அதை வச்சுட்டு இவங்க நண்பர், இவங்க தோழி, இவங்க என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, இது பாருங்க, ஃப்ரெண்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, ஃப்ரெண்டுன்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லை. நீங்கள் வெல்விஷர்னு வேணால் அதுக்கு பேர் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதெல்லாம் செத்து போய் 10-15 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஓகேங்களா? சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் கிடைக்காத வரைக்கும் எல்லாரும் நல்லவங்க தான். ஸோ உங்கள் ஃபேமிலிக்குள்ளார ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு விட்டுறது, எவ்வளோ விஷயங்கள் தவறான பாதையில் போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கும் பொழுது நாம் தான் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி நல்லது கெட்டதை யோசித்து ஒரு வழி இல்லை 4 வழியாக நீங்கள் யோசிக்கணும். 4 வழியில், இந்த வழியில் போனால் என்ன வரணும், இந்த வழியில் போனால் என்ன வரும், இந்த வழியில் போனால் என்ன வரும். ஸோ கொஞ்சம் யோசித்து நம்ம செயல்பட்டோம்னா நமக்கு என்றைக்குமே நல்லது தான். இன்னொரு விஷயம், அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்கிறலாலும் நமக்கு நல்லது நடக்கும். ஸோ 4 வழியாகவும் நம்ம யோசித்து ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி 4 விஷயத்தில் யோசித்து அதை பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா என்னுடைய லைஃப்பில்
இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து அதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி வரும்பொழுது நான் என்னுடைய குழந்தை மூஞ்சை தான் பார்ப்பேன். எனக்கு குழந்தை, அந்த குழந்தையோட மரியாதை நான் வாழ்கிற வாழ்க்கையில் இருக்குது. இன்றைக்கி என் கணவர் என் கூட இல்லை, ஆனால் இன்னும் 1 வருஷமோ 1.5 வருஷமோ கழித்து அவர் என் கூட வரலாம். அவர் இதெல்லாம் நான் அப்போ யோசித்தேன். எப்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது. 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வயசு சின்ன வயசு தான். அப்போ நான் யோசித்தேன். அப்போ யோசிக்கும் பொழுது எனக்கு ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், இதை இப்படி பண்ணால் இந்த ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், புரியுதுங்களா? தப்பான வழிக்கு போகிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியாக போயிடலாம். ஆனால் சரியாக இருக்கிறதுக்கு தான் நமக்கு தைரியம் தேவை. தைரியமாக பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தைரியத்தோடு இருங்க. யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. நம்மளை மீறி நம்மளை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. நம்ம தான் எல்லாமே. நம்ம தான், நமக்கு மட்டும்தான் எல்லாம் இருக்குதுன்னு நம்ம யோசிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை மீறி நம்மளை யாரும் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ உங்கள் லைஃப்பை ஃபஸ்ட்டு மற்றவங்கக்கிட்டேருந்து ரொம்ப சேஃபாகவும் அழகாகவும் க்யூட்டாகவும் நீட்டாகவும் வச்சுக்கணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் லைஃப் உங்களுக்கு எங்கேயோ உங்களை சூப்பராக கொண்டு போயிடும். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. உங்கள் டைமை ஒருத்தவங்க வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கனாலே அது வந்து உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காது. இங்கே வாங்க, அங்கே வாங்க, அங்கே வாங்க, அங்கே வாங்க. யூஸ்ஃபுல்லாக ஒரு ஃப்ரெண்டு உங்களுடைய டைமை நீ படி, நீ இதை பண்ணு, உங்களுடைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்லி அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உங்கள்கிட்ட மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் உங்களுடைய கஷ்டத்தை கூட யோசிக்காமல் அவங்களுக்காக உங்களுடைய விஷயங்களை தியாகம் பண்ணிவிட்டு நீ என் கூட இங்கே வாங்க, அங்கே வாங்க. இப்போ ஒரு லேடிஸ்லேயே இருக்காங்க, அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. வாடி இந்த வளையல் கடைக்கு போகலாம், அந்த கடைக்கு போகலாம், இந்த கடைக்கு. இப்போல்லாம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இப்போல்லாம் எல்லாமே அப்படிலாம் இல்லை. ஒழுங்காக கரெக்டாக தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய ஒர்க்கை ஒழுங்காக பார்க்குறவங்களுக்கு டைமே கிடைக்கிறது இல்லை. டைமே இல்லை. யோசித்து பார்த்தா டைமே கிடையாது. எங்கே டைம் இருக்குது? அந்த டைமில் நீங்கள் பாதியை வந்து மற்றவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டைமை நீங்கள் எங்கே போய் எடுப்பீங்க? இருக்கிற டைம் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா எங்கே போய் எடுப்பீங்க? ஃப்ரெண்ட்ஷிப் என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறத டைமை வேஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம். குட் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறதே கிடையாது. ஒரு டூர் போகிறாங்க, எப்போயாவது ஒரு நாள், ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் சேர்றாங்க, டூர் போகிறாங்க, ஓகே, அது பரவாயில்ல. ஆனால் எனி டைம் அவங்களுடைய சுற்றிட்டு அவங்களுக்கூடையே பேசிக்கிட்டு அவங்களுக்காகவே நீங்கள் வந்து உங்களை மாற்றிக்கிட்டு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் பண்ணிவிட்டு அவங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்கக்கிட்ட நம்ம பேசாமல் இருந்துக்கிட்டு இதெல்லாம் நடக்கும் எல்லார் லைஃப்லேயுமே. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்றைக்கே விட்டுடுங்க. ஜஸ்ட் குப்பை அந்த ஃப்ரெண்ட்ஷிப், குப்பையிலையும் குப்பை. உங்களுக்கு பாசிட்டிவாக நீங்கள் வந்து முன்னேறணும்னு நினச்சி உங்களுக்காக ஒரு விஷயத்த சொல்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது அரிது. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. பட் அது மாதிரிலாம் கிடைக்காது. எந்த ஒரு உள்ளர அந்த உங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அது வந்து நமக்கு புரியும், நம்ம அறிவு நமக்கு சொல்லும். ஆனால் நம்ம அதை கேட்க மாட்டோம். கேட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தான் பெரிய ஆள். அதனால் என் லைஃப்பில் நான் வந்து கொஞ்சம் கடவுள் எனக்கு கருணை காட்டினதுனாலையும், கொஞ்சம் நான் வந்து சைக்காலஜியில் படிச்சிருந்ததுனாலையும், கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனாலையும், கேஸ் ஸ்டடியில் நான் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு என் லைஃப்பை நான் ப்யூராக வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி எல்லாருமே வச்சுப்பாங்களான்றது, வச்சுக்க முடியுமான்றது கொஞ்சம் சந்தேகம்தான். சில பேருக்கு வந்து அந்த மாதிரி முடிவெடுக்கிற தருணங்களில் கொஞ்சம் தடம் புரண்டுடுவாங்க. அதெல்லாம் கர்மான்னு தான் சொல்லணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது.
லைஃப்பில் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. எதை எதை முடிவெடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. உங்களை நீங்கள் முக்கியம்னு நினச்சிங்கனாலே உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். உங்கள் ஃபேமிலி மட்டும்தான் உங்கள் உலகம்னு நினச்சிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். மற்றவங்க முக்கியம்னு நினச்சி உங்கள் ஃபேமிலியை நீங்கள் கஷ்டப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு முட்டாள்னு நான் சொல்லுவேன். நமக்கு ஃபேமிலியும் முக்கியம், நம்ம லைஃப் முக்கியம், அவ்வளோதான். மற்றவங்கள கஷ்டப்படுத்தாமல் இருந்துக்கலாம். முக்கியம்னு நினச்சி ஓட வேண்டாம். அவங்க நமக்கு முக்கியம்னு நினச்சி அவங்க பின்னாடி ஓடாதீங்க. அவங்கள கஷ்டப்படுத்தாமல் நீங்கள் ஒதுங்கி இருக்கலாம். என்னங்க ஓகே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் எல்லாருமே சூப்பராக இருக்கலாம். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடைக்கிறது வந்து கடவுளே கூட வர மாதிரி. அதாவது என் பொண்ணோட அவங்க மிஸ்ஸு சொல்லியிருக்காங்க, உனக்கு ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து டைமண்ட் மாதிரி. அந்த நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்கன்னா அது டைமண்ட் கிடச்ச மாதிரி கையில். அவங்க நம்மளை சின்ன வயசுலேயே ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சா நம்மளை அப்படியே முன்னேற்றிக்கிட்டே போவாங்க. நீ படி, நீ இதை செய், நீ படித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகலாம், நம்ம இவ்வளோ படிக்கலாம் அவ்வளோ படிக்கலாம். அந்த மாதிரி ஃப்ரெண்டெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுடைய வெற்றி பாதையை நோக்கி கொண்டு போகிற ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைச்சா விட்டுறாதீங்க. பட் எல்லாரையும் ஃப்ரெண்டுன்னு நம்பாதீங்க. இது வந்து முதல் பதிவு, என்னுடைய ஓன் லைஃப்லேருந்து நான் கொடுத்த முதல் பதிவு. என்னுடைய கஷ்டங்கள்லேயும் நான் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன். அதிலேருந்து நான் மீண்டு வந்தாச்சு. இப்போ என் லைஃப் நல்லாவே போயிட்டுருக்கு. கொஞ்சம் நாம் யோசிக்கணும், பொறுமை வேணும், அவ்வளோதான். மக்களே நன்றி. நாளையிலேருந்து நான் வேறு ஒருத்தவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.